இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு. அரசாங்கத்தின் மகிழ்ச்சி தகவல். ராமேஸ்வரம் தலைமன்னார் கப்பல் போக்குவரத்து வெளியான புதிய தகவல். இந்தியாவின் நிகழ்ச்சி நிரலுக்கிணங்க செயற்பட்ட விடுதலை புலிகள் அமைப்பு குற்றம் சாட்டும் தேரர். அமெரிக்காவை தம்பசப்படுத்த இலங்கை மேற்கொள்ளும் தந்திரங்கள். வாகன இறக்குமதியால் ஏற்பட்டுள்ள சிக்கல். 1000க்கும் மேற்பட்ட வாகனங்களுக்கு பாதிப்பு. மீண்டும் பாரிய பொருளாதார நெருக்கடிக்குள்ளாகும் இலங்கை விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த 18 முதல் 35 வயதிற்குட்பட்ட 50,000 இளையோருக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதற்கான செயற்திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கான நேர்முக தேர்வு இன்று செவ்வாய்க்கிழமை முதல் எதிர்வரும் 23ஆம் திகதி வரை நாட்டின் அனைத்து பிரதேச செயலகங்களிலும் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெரிவாகும் இளையோர் சமுத்தித்துறையால் நிதியளிக்கப்படும் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களிலிருந்து தொழில் கல்வி படிப்புகளை தொடர ரூபாய் 50,000 மதிப்புள்ள முழு உதவித்தொகையை பெறுவார்கள். மேலும் தொழில் முனைவில் ஆர்வமுள்ள பங்கேற்பாளர்களுக்கு வணிக பயிற்சியும் சொந்தமாக தொழில் தொடங்க சலுகை கடன்களும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் இணைய விரும்பும் இளைஞர்கள் www.nextsrilanka.lk எனும் இணையதளத்தை அணுகுமாறு கேட்கப்பட்டுள்ளது. கிராம மேம்பாடு, சமூக பாதுகாப்பு, சமூக வலுவூட்டல் அமைச்சுடன் இணைந்து சமுத்திய அபிவிருத்தி திணைக்களத்தினால் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த 5 வருடங்களில் 20 லட்சம் குடும்பங்களுக்கு இந்த செயல் திட்டத்தை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. ராமேஸ்வரம் தலைமன்னார் இடையேயான கப்பல் போக்குவரத்தை தொடங்க தமிழக அரசின் சிறு துறைமுகங்கள் துறை வாயிலாக 118 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: தமிழகத்தின் தனுஷ்கோடியிலிருந்து இலங்கை தலைமன்னார் வரை 1914 முதல் கப்பல் போக்குவரத்து நடந்து வந்தது. கடந்த 1964ஆம் ஆண்டு வீசிய கடுமையான புயல் காரணமாக தனுஷ்கோடி கடலுக்குள் மூழ்கியது. ராமேஸ்வரம் தலைமன்னார் இடையிலான கப்பல் போக்குவரத்து இலங்கை போர் காரணமாக 1984ஆம் ஆண்டு மத்திய அரசால் நிறுத்தப்பட்டது. அதன்பின் கப்பல் போக்குவரத்து தொடங்கப்படவில்லை. ராமேஸ்வரத்தில் இருந்து தலைமன்னாருக்கு கப்பலில் 1 மணி நேரத்திற்குள் சென்றுவிட முடியும். அங்கிருந்து இலங்கை தலைநகர் கொழும்புக்கு செல்ல தொடருந்து வசதி உள்ளது. இதனால் விமான பயண செலவு பெருமளவு குறையும். எனவே ராமேஸ்வரம் தலைமன்னார் இடையே கப்பல் போக்குவரத்தை தொடங்க தமிழக சிறு துறைமுகங்கள் துறையின் கீழ் இயங்கும் தமிழக கடல்சார் வாரியம் வாயிலாக திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக 118 கோடி ரூபாய் மதிப்பிலான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் மத்திய அரசிடமிருந்து இன்னும் அனுமதி கிடைக்கவில்லை. இதனால் அடுத்த கட்ட பணிகள் தொடங்குவதில் இழுபறி நீடித்து வருகின்றது. இது குறித்து மாநில சிறு துறைமுகங்கள் துறை அதிகாரி ஒருவர் கூறியதாவது: தமிழகத்தில் இருந்து இலங்கைக்கு கப்பல் இயக்க ராமேஸ்வரம் தலைமன்னார் துறைமுகங்களை சீரமைக்க வேண்டும். ராமேஸ்வரம் துறைமுகத்தை சீரமைக்க 6.24 கோடி ரூபாயில் மத்திய அரசு வாயிலாக பணிகள் நடந்து வருகின்றன. தலைமன்னார் துறைமுகத்தை இலங்கை அரசு இன்னும் மேம்படுத்தவில்லை. இதனால் மத்திய அரசு தாமதம் செய்து வருகிறது. மேலும் மத்திய அரசு வாயிலாக இத்திட்டத்தை சாகர்மாலா திட்டத்தின் கீழ் செயல்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. எனவே திட்ட மதிப்பீடு தயாரித்தும் அடுத்த கட்ட பணிகளை மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. விடுதலை புலிகள் அமைப்பு இந்தியாவின் நிகழ்ச்சி நிரலுக்கிணங்கவே நாட்டை பிளவுபடுத்த போரிட்டது என்றும் இந்தியாவின் அந்த திட்டத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை எனவும் பேராசிரியர் இந்துராகாரி தர்மரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். கொக்காவில் சம்பவத்தின் 35வது ஆண்டு நினைவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய தேரர், இந்தியாவிடம் நாம் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை மீறினால் இந்தியா இலங்கைக்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கக்கூடும். அதேபோல் இந்தியா ஒப்பந்தத்தை மீறினால் எமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அயல் நாடுகள் எமக்கு சண்டித்தனம் காட்ட முடியாது. அவர்கள் உதவி செய்கிறார்கள் என்றால் நாமும் ஏதாவது செய்கின்றோம். அயல் நாடுகள் எமது உறவினர்களா என்ற கேள்விக்கணையில் பிக்கு இந்தியாவை கடுமையாக விமர்சித்துள்ளார். கௌதம புத்தரும் இந்தியாவை சேர்ந்தவரே, நாம் அதை ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் பௌத்த தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்றார். அவற்றுக்கு நாம் மதிப்பளிக்கின்றோம். ட்ரம்ப் வரி போல் மோடி வரியும் வரலாம் என்றார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்த 30% பரஸ்பர வரி நிவாரணத்தை உறுதி செய்வதற்காக இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக இடைவெளியை குறைக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. அதற்காக அமெரிக்காவில் இருந்து பொருட்களை கொள்வனவு செய்வதை அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது.
உயர்மட்ட ராஜதந்திர தகவலுக்கு அமைய முதலில் வருடாந்தம் எரிபொருள் தேவையின் ஒரு பகுதி இலங்கையின் தனியார் நிறுவனத்திற்கான 3 போயிங் விமானங்கள் மற்றும் சோயா உற்பத்தி மூலப்பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு யோசனை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இரு நாடுகளுக்கும் இடையே இறக்குமதி மற்றும் ஏற்றுமதியில் தற்போது நடைமுறையில் உள்ள வட் வரியை நீக்கி அதிலிருந்து நிவாரணம் வழங்க யோசனை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியின் தொலைநோக்கு பார்வைக்கு அமைய வட் வரி ஒரு கட்டணமாக கருதப்படுவதால் அதை நிவாரணத்தை வழங்க அமெரிக்காவிடமிருந்து கோரிக்கை வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இறக்குமதி செய்யப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் இன்னும் துறைமுகங்களில் சிக்கியிருப்பதாக தெரிய வந்துள்ளது. அவற்றை விடுவிக்க அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்ட போதிலும் அதற்குரிய பதிலும் கிடைக்கவில்லை என்று வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் சம்பத் மெரஞ்சிகே தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடல் நடத்துமாறு கோரிய போதிலும் இன்னும் வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று அவர் கூறியுள்ளார். இந்த வாகனங்களை விடுவிக்காமல் கொழும்பு மற்றும் ஹம்பாந்தோட்டை துறைமுகங்களில் வைத்திருப்பதால் தாமத கட்டணங்களை இறக்குமதியாளர்கள் செலுத்த வேண்டியிருக்கும். ஹம்பாந்தோட்டை துறைமுகம் வேறொரு நாட்டிற்கு சொந்தமானது என்பதால் செலுத்தப்படும் தாமத கட்டணங்கள் அந்த நாடுகளுக்கு டாலர்களில் மாற்றப்படுகின்றன. கொழும்பு துறைமுகத்தில் உள்ள பெரும்பாலான வாகன நிறுத்துமிடங்களும் தனியார் துறையைச் சேர்ந்தவை என்பதால் அந்த தாமத கட்டணங்களும் அவர்களுக்கு செல்வதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஹம்பாந்தோட்டை மற்றும் கொழும்பு துறைமுகங்களில் சுமார் 2 மாதங்களாக சுமார் 1000 வாகனங்களை விடுவிக்க முடியவில்லை. அதற்கு முன்பு இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் விடுவிக்கப்பட்டுள்ளன. வாகன இறக்குமதிக்காக $1 பில்லியன் செலவிட்ட பின்னர் $1.7 பில்லியன் வருமானத்தை அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக சங்கத்தின் செயலாளர் பிரசாத் குலதுங்க தெரிவித்துள்ளார். அமெரிக்க வரி விதிப்பு விவகாரத்தில் அரசாங்கத்தின் அசமந்த போக்கினால் முழு நாடும் பாரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ள வேண்டிய அபாயம் ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் குறிப்பிடுகையில் ஆசியாவில் இலங்கை மாத்திரமே அமெரிக்காவுடன் தீர்வை வரி தொடர்பில் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் அனில் ஜாயந்த தெரிவித்திருந்தார். அது மாத்திரமன்றி இரு நாடுகளும் இணைந்து கூட்டு அறிக்கையொன்றை வெளியிட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுவதாகவும் தொடர்ந்தும் தெரிவித்து வந்தனர். 15% வரி குறைப்பை பெற்றுக்கொண்டு ஆடை தொழில்துறையை பாதுகாக்க முடியும் என்று உறுதியளித்தனர். ஆனால் இவை அனைத்தும் பொய் என்பதை நிரூபிக்கும் வகையில் அமெரிக்காவினால் இலங்கைக்கு 30% வரி விதிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு இலங்கைக்கு 30% வரி விதிக்கப்பட்டுள்ள போதிலும் பிலிப்பைன்ஸ், வியட்நாம் போன்ற நாடுகளுக்கு 20% மாத்திரமே வரி விதிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலைமை இலங்கையின் ஆடை உள்ளிட்ட ஏற்றுமதிகளுக்கான கேள்வி வீழ்ச்சியடைய செய்யும். இது மாத்திரமன்றி மலேசியா, ஜப்பான், தென்கொரியா போன்ற நாடுகளுக்கு 25% வரி விதிக்கப்பட்டுள்ளது. 44%இலிருந்து 30% வரி குறைக்கப்பட்டுள்ள போதிலும் பிலிப்பைன்ஸ், வியட்நாம் போன்ற நாடுகள் நம்மை விட குறைவான வரி வீதத்தை பெற்றுக் கொண்டுள்ளமையால் அது அமெரிக்க ஏற்றுமதி சந்தையில் நமக்கு பாரிய சவாலாக அமையும். ஏனைய நாடுகள் தொடர்பில் எந்த ஒரு தகவலையும் தெரிவித்துக் கொள்ளாமல் இலங்கை மாத்திரமே பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். அரசாங்கத்தின் அசமந்த போக்கினால் ஏற்பட்டுள்ள இந்த நிலைமை குறித்து அனைவரும் கவலையடைந்துள்ளனர். இந்த நிலைமையை முகாமைத்துவம் செய்வதில் அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளது. இவற்றுக்கு மத்தியில் இந்தியாவின் நிலவரம் என்ன என்பது இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. இந்தியாவுக்கு எந்தளவு வரி அறிவிக்கப்பட்டுள்ளது என்பதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவுக்கு விதிக்கப்படும் வரியும் நமக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் தாக்கத்தை ஏற்படுத்தும். எவ்வாறு இருப்பினும் இந்த விவகாரத்தில் அரசாங்கம் பொய் கூறியமையால் முழு நாடும் பாரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ள வேண்டிய அபாயம் ஏற்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார்.